ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சன்ரைஸ் வியூ பார்த்துட்டு சென்னை வந்து இறங்கிட்டேன். திருப்பாச்சி ஸ்டைலில் என்ட்ரன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் ரேப்பிடோ புக்கே ஆகலை. வீட்டுக்கு வரக்கு லேட் ஆயிடுச்சு. 7:45க்கு மேலே தான் வீட்டுக்கே வந்தேன். இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு இருந்துட்டு இப்போது நான் இந்த வீட்டில் தனியாக இருக்கணும்னு நினச்சாலே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் ஒர்க்குக்கு வந்திருக்கோம். ஒர்க் தான் மெயின். வீட்டு கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்தேன். எனக்கே பிடிச்சிருந்துச்சி. வீடு நீட்டாக இருக்குது, நான் நீட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு முடி வெட்ட கிளம்பிட்டேன். முடி வெட்டுற இடத்துல நான் சொன்ன மாதிரி வெட்டவே இல்லை. ஏன்னா எல்லாருமே ஹிந்திக்கார பையா, எனக்கு பிடிக்கவும் இல்லை ஹேர் கட்டு. அப்புறம் வர வழியில் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்ன வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் அதையெல்லாம் ஃப்ரிட்ஜில் அடுக்கிட்டு ஸ்டாக் பண்ணிட்டு சமைக்க பிளான் பண்ணிட்டேன். கீரை கடைஞ்சி சாப்பாடு வச்சுட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சாலன்னா அதுக்குள்ளே கட் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஓஹோ ஆஹா அப்படிங்கிற சமைக்கலைன்னாலும் ஓகே அப்படிங்கிற சமையலாக இருக்கும் நம்மளது. இதே லேட்டாக தான் கற்றுக்கிட்டேன். அது ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கலர்ஃபுல்லாக இருந்துச்சு நான் சமைச்சது. பிளேட்டில் வைக்கும்போது சோல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஆஃபீஸ் பிரேக் டைமில் சக்தி நொறுக்கல்னு சொல்லி ஒன்று வாங்கி கொடுத்தாப்புல, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. டின்னருக்கு ப்ரோட்டீன் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கதை பேசிவிட்டு ஆஃபீஸ்க்குள்ளேயே பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்கும். அங்கே அப்படியே ஜாலியாக பந்தலை தூக்கி வீசிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு கேப் ஏறி வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.